மாமா நான் போய் சமைக்கிறேன், பசிக்கும்ல. இல்ல நீ சமைக்காத. மாமா இன்னும் என் மேல கோவம் போகலையா? இப்ப நான் கோவமா இருக்கேன்னு சொன்னா? இல்ல, நீங்க தான் என் கையால சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்களே. நான் சமைக்க வேணாம்னு தான் சொன்னேன். நீ சமைச்சதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னா? இப்பதானே நீ வந்திருக்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட். அப்புறம் நீ சமைக்க ஆரம்பிக்கலாம், சரியா? ஏன்னா இன்னைக்கு உனக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே வாங்கிட்டு வர போறேன். ராசாத்தி, ராசாத்தி, அத்தை. என்னடி அத்தை? என்கிட்ட நீ என்ன சொன்ன? இனியனை விட்டு நான் போயிடுவேன், எந்த ஜென்மத்திலையும் இனியனோட நான் சேர மாட்டேன்னு சத்தியம் பண்ணல. அந்த சத்தியத்தை உடைச்சிட்டு இங்க இனியன் கூட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கல. உன்னை போக தானே சொன்னேன். இல்ல அத்தை, அது வந்து... ஏய் வாய மூடு. உன்னை நான் இந்த ஊரை விட்டு போக தானே சொன்னேன். இதுதான் நீ சத்தியத்தை காப்பாத்துற லட்சணமா? அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன திட்டுனாலும் சரி, நான் எங்கேயும் போக மாட்டேன். எப்பவும் என் மாமா கூட தான் இருப்பேன். ஏய், நீ போறேன்னு சொன்னதுனால தானே நான் 50 லட்சத்தை கொடுத்து பாரி தம்பிய ஜெயிலுக்கு போக விடாம காப்பாத்தின. ஓ, வேலை முடிஞ்சதும் இப்படி பண்றியா? அந்த திருட்டு பையனை கொண்டு வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்த உடனே உனக்கு திமிர் ஏறிடுச்சா? அப்படிலாம் இல்ல அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்ப என்ன நீ புதுசா கதை சொல்ல போற? அத்தை, நான் பணம் கொடுத்தாலும் நீங்க சொன்ன உடனே நான் கிளம்பிதான் போனேன். அதுக்கப்புறம் எதுக்கு வந்தேன்னா, நான் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அங்க என்ன நடந்துச்சுன்னு உண்மை தெரிஞ்சுச்சு. என்னடி உண்மை? அத்தை, பணம் திருட்டு போச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி யாரால போச்சுன்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. என்னடி புதிர் போடுற? விஷயத்த சொல்லு. அத்தை, நம்ம வீட்ல இருக்கிற ஒருத்தர் தான் நம்ம வீட்டுக்கு திருட்டு பயலுகளை வர சொல்லி பிளான் போட்டு கூடவே இருந்து பணத்தை திருட உதவி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சேர்மன் கிட்ட பணத்தை அனுப்பியிருக்காங்க. என்னடி சொல்ற? நம்ம வீட்டு ஆளுங்களா? பார்த்து பேசு ராசாத்தி, அப்புறம் மரியாதை கெட்டுடும். நீங்க என்ன திட்டினாலும் அதுதான் உண்மை. அது யார் தெரியுமா? நீங்க என் மருமகன்னு தலையை தூக்கி வச்சு ஆடுறீங்களே, அந்த கண்மணி தான் இதெல்லாம் பண்ணா. அவ பண்ண காரியத்தால தான் நாம எல்லாரும் தலை குனிஞ்சு நின்னோம். அது மட்டும் இல்லாத, அன்னைக்கு எங்களுக்கு பணம் கிடைச்சப்போ அந்த இன்கம் டாக்ஸுக்கு போன் பண்ணி சொன்னதும் கண்மணி தான். ஏய், அதை விடு. அந்த வீட்ல இருந்த பணத்தை எடுத்தது யாரு? கண்மணியா? ஆமா அத்தை, அங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் கண்மணி தான் காரணம். பாத்தீங்கல்ல, நம்ம குடும்பத்தை அந்த சேர்மனோட சேர்ந்துகிட்டு எப்படி அவமானப்படுத்திருக்கான்னு. ஏண்டி, உனக்கும் உன் மாமியாருக்கும் என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? எதுனாலும் நீங்க கண்மணியே குத்த சொல்லிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு சும்மா சொல்லல அத்தை, என்கிட்ட ஆதாரம் இருக்கு. ஆதாரம் வச்சிருக்கியா? எங்க காட்டு. சேர்மனோட பிஏ வந்து என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே வீட்டுக்கு போய் கண்மணி கிட்ட கேளுங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு.
என்னாச்சு அத்தை? அந்த ராசாத்திய விரட்டி விட்டுட்டீங்களா? நீங்க போன கோவத்தையும் வந்த கோவத்தையும் வச்சு பாக்கும்போது 4 அறை விட்டுருப்பீங்க. கரெக்டா? எவ்வளவு அரைன்னு சொன்ன? 4 அறை அத்தை. 4 அறையா? அத்தை! அத்தை! என்னடி உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? அத்தை, நான் என்ன பண்ண? எதுக்கு அத்தை இப்போ என்ன அடிக்கிறீங்க? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கொன்னு போட்டிருக்கணும். அடிச்சதோட விட்டுட்டேனேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. அத்தை, விஷயத்தையே சொல்லாம இப்படி பேசிட்டே போனா எப்படி? நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்க அத்தை. சீ, வாய மூடு. அ, விளக்கம் வேற கேக்குற? ஆ? என்ன அந்த ராசாத்தி முன்னாடி ஒண்ணு பேச முடியாம நிக்கிற மாதிரி பண்ணிட்டல? இன்னும் நீங்க நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லவே இல்லையே அத்தை. நீ தானே நம்ம வீட்டுக்குள்ள இருந்த பணத்தை எடுத்து கொடுத்த. அத்தை, அது வந்த அத்தை. எனக்கு எல்லாம் தெரியும். நீ பண்ணியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. அத்தை, அந்த ராசாத்திய பழி வாங்க தான் அத்தை அப்படியெல்லாம் நான் பண்ணேன். அந்த ராசாத்திய பழி வாங்க நம்ம குடும்ப மானத்தை பணைய வச்சிருக்கியே, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? அதுவும் கள்ள கபடம் இல்லாத பாரி தம்பிய ஜெயிலுக்கு அனுப்ப பாத்திருக்க. அத்தை, நீங்க தானே அந்த ராசாத்திய ஊரை விட்டு அனுப்பணும்னு சொன்னீங்க. எல்லாமே நான் உங்களுக்காக தான் பண்ணேன். அதுக்காக நீ பண்ண தப்புனால பாரி தம்பி ஜெயிலுக்கு போயிருப்பாரு. என்னையும் அதுக்குள்ள எனக்கே தெரியாம கோத்து விட்டுருக்க. நல்ல வேளை தம்பிய நான் காப்பாத்திட்டேன். சரி, போலீஸ் வந்தப்பயாவது நீ என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல? நான் ஏதோ அவங்க தான் பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ தான் பணத்தை எடுத்திருந்தன்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே நான் அந்த பணத்தை கொடுத்திருப்பேன். நம்ம குடும்பத்தை ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்படுத்த நான் விட்டுருக்க மாட்டேன். அத்தை, இனி நீ என்ன பண்ணாலும் என்ன கேட்டு பண்ணு, இல்லன்னா சும்மா தின்னுட்டு கட. எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரியும். இன்னொரு வாட்டி இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வர மாதிரி பண்ண, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அப்படி ஏதாவது பண்ண நீ நினைச்ச, உனக்கு இந்த அடிதான் ஞாபகம் வரணும். என்ன சரியா? அது இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க. மா, கண்மணி வா உட்காரு. இந்த ஆரஞ்சு சாப்பிடு. எனக்கு அதெல்லாம் வேண்டாமா. சரி இரு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு மா, வா. எனக்கு வேண்டாம். என்னடி ஆச்சு? ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? எதுவும் இல்ல. என்ன ஆச்சுன்னு சொல்லு. எங்க மாமியாக்காரி. இரு இரு இரு. உன் மாமியாக்காரி ராசாத்திய போ சொல்லிருப்பா, ஆனா ராசாத்தி போக மாட்டேன்னு சொல்லிருப்பா, அதானே? அதெல்லாம் இல்ல. வேற என்ன? அவன் அரைஞ்சிட்டாமா. அரைஞ்சிட்டாளா? என்னடி சொல்ற? ஆமாமா, அந்த ராசாத்திய ஏதாச்சும் மாட்டி விடுறதுக்கு முன்னாடி அந்த மரகதத்தை எதுலயாவது மாட்டி விட்டு அந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு இருக்கேன். என்னடி பேசுற? மரகதம் தான் நமக்கு துருப்பு சீட்டு. அவ தான் அந்த குடும்பத்தோட மெயின் சீட்டு. அவளை வச்சுதான் நாம கேம் ஆடிக்கிட்டு இருக்கோம். இத பாரு, நாம தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா அவ தான் வந்து காப்பாத்துறா. அந்த ராசாத்தி முழுசா அழியிற வரைக்கும் நாம அந்த மரகதத்தை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ராசாத்தி மொத்தமா இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் மரகதமாவது பாரியாவது எல்லாம் உன் காலடியில. என்னால அவ அடிச்சதை தாங்கவே முடியலம்மா. நீ அந்த வீட்டுக்கு ஒரே மருமகளா இருக்கணும்டி. நீ இப்ப ஏதாச்சும் பண்ண, மரகதம் ராசாத்தியோட கை கோத்துடுவா. மரகதத்தை தவிர எல்லாருமே ராசாத்திய எப்படி இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரலாம் தான் பாத்துட்டு இருக்காங்க.
மரகத மட்டும் ராசாத்தி பக்கம் சாஞ்சா அப்புறம் இந்த ராசாத்திய இந்த ஜென்மம் மட்டும் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வீட்டை விட்டு அனுப்பவும் முடியாது, நீ இந்த வீட்டுக்கு மகாராணியாவும் ஆக முடியாது. கொஞ்ச நாள் அவ அடிச்சாலும் திட்டினாலும் பொறுத்துக்கோ. அப்புறம் நேரம் வரும்போது உன் மாமியார் அடிச்சு நீ பழி தீர்த்துக்கோ. உன்னோட லட்சியம் எல்லாம் பாரியையா வீடு பாரியையா குடும்பம்னு சொல்றவங்க எல்லாம் கண்மணி வீடு கண்மணி குடும்பம்னு சொல்ல வைக்கணும். அந்த வீட்ல நீ வச்சது மட்டும்தான் சட்டமா இருக்கணும். உன்னை பார்த்து எல்லாருமே பயப்படணும். சரி, அவ உன்னை அடிச்சதுக்கு நீ மன்னிச்சு விட்டுரு. நேரம் வரும்போது அவளை வச்சு செஞ்சிடலாம். சரிம்மா. சரி வா, வந்து சாப்பிடு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் வீட்டுக்கு போறேன். சரி நீ போ, நானும் அங்கேயே வந்து சாப்பிட்டுக்கிறேன். இல்லடி சமைக்கல. சமைக்காம தான் என்ன சாப்பிடுன்னு சொன்னியா? எப்படி நீ சாப்பிட மாட்டேன்னு தெரியும், அதான். உன் மங்கத்தை நல்லா சமைச்சிருப்பாள்ல, அங்க சாப்பிட்டுக்கலாம். இவ்ளோ நேரம் நல்ல வில்லி மாதிரி பேசிட்டு சாப்பாடுன்னு சொன்ன உடனே வாயை பொளந்துட்டு வர. உன்னெல்லாம் வச்சு அந்த வீட்ல நான் மகாராணி ஆகணுமா? என்ன கண்மணி இப்படி பேசுற? நான் உன் அம்மாடி. அம்மாவா போயிட்ட. என்ன பண்ணி தொலைக்கிறது? எல்லாம் என் நேரம் தான். வா, வந்து எங்க வீட்ல கொட்டிக்கோ. சரி சரி, 2 பேரும் ஒன்னா போக வேண்டாம். நீ போ முதல்ல, நான் அப்புறமா பின்னாடியே வரேன். சரி. யோ, இங்க வாயா. நான் குளிக்கணும். அதிக சூடு இல்லாம மிதமான சூடுல கொஞ்சம் வெந்நீர் வை. அப்புறம் இந்த 2வது தெருவுல பாண்டியன் ஹோட்டல்னு ஒண்ணு இருக்கும். அதுல மதிய சாப்பாட்டுக்கு மட்டன் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் வாங்கிட்டு வா. கண்ட ஹோட்டல்ல வாங்காதயா, நான் அங்கதான் எப்பவும் சாப்பிடுவேன். ஏன்னா வேற எங்கேயும் எனக்கு ஒத்துக்காதியா. என்னையா நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ அப்படியே நின்றுட்டே இருக்க? என்ன மாமியார் வீட்டுக்கு வந்திருக்க? உன் இஷ்டத்துக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்க? இது ஜெயிலு, உனக்கு தெரியுதா இல்லையா? ஏய், நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இந்த ஏரியாவோட சேர்மன். அது உனக்கு தெரியுதா இல்லையா? நான் ஜெயில வேலை செய்யறவன். இருந்துட்டு போ. எனக்கு நான் சொன்னதை நீ பண்ணு. என் ஆளுங்களை விட்டு உன்னை கவனிக்க சொல்றேன். அந்த மாதிரி ஆளு நான் இல்ல. நீ குளிக்கணும்னா 2 பாக்கெட் தண்ணி இருக்கு, குடிச்சுக்கோ. நீ சாப்பிடணும்னா கைதிகளோட கைதியா லைன்ல நின்று சாப்பாடு வாங்கி தின்னு. என்ன வெறுப்பேத்திரியா? எங்க கட்சி ஆளுங்க கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாக்குறியா? என்னது கட்சியா? நீ எந்த கட்சி? ஓ, நீ இன்னும் பேப்பர் பார்க்கல இல்ல, அதான் இப்படி பேசிக்கிட்டு தெரியற. சொல்ற நல்லா கேட்டுக்கோ. உன்னை சேர்மன் பதவியில இருந்து தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கட்சியில அடிப்படை உறுப்பினர்ல இருந்து கூட தூக்கிட்டாங்க. என்ன பாக்குற? நீ இப்ப சாதாரண ஒரு கைதி தான். பப்ளிக் பணத்தை அடிச்சிட்டு என்ன தெனாவட்டு உனக்கு? இரு, உன்னை கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிக்கிறேன். அம்மா தாயே, இப்பதான் எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்கு. இனி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நானே, என் மாமா, எங்க குடும்பம்னு எல்லாரும் ஒத்துமையா வாழணும். எங்களை புரிஞ்சுக்கிட்டு பெரியத்த வீட்டுல சேர்த்துக்கணும். எனக்கு அது மட்டும் போதும்மா.
எல்லா லோடும் போயிடுச்சா இல்லையான்னு தெரியலையே. அக்கா, சரோஜாக்கா. என்னடா சத்தி 3 நாளா ஆளே காணோம்? அது வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அதனால தான் வரல. சரி, அது இருக்கட்டும். நேத்தும் இன்னைக்கு கொடுக்க வேண்டிய காய்கறிகள்லாம் போயிடுச்சா? எல்லாமே கரெக்டா டெலிவரி பண்ணியாச்சு. இப்ப வரைக்கும் யாருக்கும் எந்த பெண்டிங்கும் வைக்கல. இந்த 4வது கடை அண்ணாச்சி தான் 25,000 ரூபாய் பணம் தரணும். ஏதோ குடும்ப பிரச்சனை கஷ்டம்னு புலம்பிக்கிட்டு இருந்தாரு. நம்ம அழகர் கூட அவர் தான் பார்க்க போயிருக்காரு. அவன் எதுக்கு அங்க போனோம்? அவரு கஷ்டப்படுறாரு, எப்ப வேணா கொடுக்கட்டும். இப்படி நல்லவங்களா இருந்து விட்டு கொடுத்து வாழ்றவங்களுக்கு தான் பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. ஆமா, மாமா சொல்றதுதான் சரி. நாம கஷ்டத்துல இருந்தப்போ நம்ம பணம் ரெடி பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அதே மாதிரி தானே அவங்களும் கஷ்டப்படுவாங்க. நாம யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாம பண்ண நல்லதுனால தான் ஆண்டவன் எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சிடுறாரு. சரிக்கா, நீங்க போய் வேலையை பாருங்க. சரி. ஹலோ. ஹலோ, ராசாத்தி ஃபுட்ஸ் ஃபேக்டரியா? ஆமா, சொல்லுங்க. நாங்க செங்கல்பட்டு ஜெயில இருந்து பேசுறோம். உங்களை ஜெயிலர் பார்த்து பேசணும்னு சொன்னாரு. என்ன விஷயமா பார்க்கணும்னு சொன்னாரு? எதா இருந்தாலும் நேரில் வந்து பாருங்க. இல்லங்க, விஷயம் என்னன்னு தெரியாம என்னன்னு வந்து பாக்குறது? நீங்க வாங்க தம்பி, ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதை போன்ல சொல்ல முடியாது. இல்ல, அது இல்ல, அது வந்து. சரி, வந்துருங்க, நான் வச்சிடறேன். ஹலோ. என்ன மாமா ஆச்சு? செங்கல்பட்டில இருந்து போன் பண்ணிருக்காங்க. என்ன விஷயம்? ஏதோ முக்கியமான விஷயமா? ஆமா, அந்த சேர்மன் அந்த ஜெயில தானே இருக்கான். அவன் விஷயமா தான் ஏதாவது பேச கூப்பிட்டுருப்பாங்க. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வந்தேன். திரும்ப அடுத்த பிரச்சனையா? சரி விடு, இப்ப என்ன ஆயிட போகுது? மிஞ்சி போனா நம்ம கொடுத்த கேஸ் செல்லாதுன்னு சொல்ல போறாங்க. என்னாலும் பாத்துக்கலாம், நீ மனசு போட்டு குழப்பிக்காத. மாமா, கேஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஜெயில யாராச்சும் உங்க பேரை சொல்லிருப்பாங்க. சரி, அவங்க உடனே நேர்ல வர சொல்றாங்க. நான் போய் நேர்ல பார்த்து என்னன்னு பேசிட்டு வந்துடுறேன். மாமா, நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போங்க. இப்ப நீ அங்க வந்து என்ன பண்ண போற? அதெல்லாம் வேணாம், நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். நீங்க இருந்து ஃபேக்டரியை பாத்துக்கோ. இல்ல மாமா, இங்க இருந்தா எனக்கு வேலையே ஓடாது. நானும் வரேன். சரி வா. சரி. சரோஜாக்கா, சரோஜாக்கா. சொல்லுங்க. அக்கா, நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம். அழகர் வந்தா சொல்லிடுங்க. சரிங்க தம்பி. போயிட்டு வரோம்க்கா. போயிட்டு வாங்க. கால் பண்ணி வர சொன்னாங்க. வாங்க, இனியன் ராசாத்தி நீங்க தானா? ஆமா சார். உங்ககிட்ட ஜெயிலர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஆமா, முக்கியமா பேசணும்னு சொன்னீங்களே, என்ன? வாங்க, உள்ளதா இருக்காரு, வந்து பேசுங்க. சரி வா. சார், இனியனும் ராசாத்தியும் வந்திருக்காங்க சார். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா உடனே வரணும்னு சொன்னாங்க. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை இருந்தாதான் ஜெயிலுக்கு வரணுமா? முதல்ல உட்காருங்க. உங்களை பத்தி புக்ல ஆர்டிகல் படிச்சேன். நல்ல தரமான காய்கறிகளை அதுவும் கட் பண்ணி விற்கிறீங்களாமே? ஆமா சார். உங்களால ஜெயில உள்ளவங்களுக்கு சப்ளை பண்ண முடியுமா? சார், என்ன சார், கண்டிப்பா நாங்க பண்ணுவோம். ஆனா என்ன, இது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம்னால மாசம் தான் பணம் கிடைக்கும். ஆனா நீங்க ஒரு தடவை ஆர்டர் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை மாதிரி மாசம் தவறாம பணம் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்களும் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். தினமும் ஒரு நாள் கூட தவறாம சப்ளை பண்றோம் சார். இந்தாங்க. இதுல இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, டெய்லி என்னென்ன காய்கறிகள் வேணும் எல்லாமே இந்த லிஸ்ட்ல இருக்கு. அந்த ஆர்டர் படி டெலிவரி பண்ணுங்க. சரிங்க சார், கண்டிப்பா பண்றோம். நீங்க நாளையில இருந்தே சப்ளை ஆரம்பிச்சிருங்க. சரிங்க சார். நாங்க கிளம்புறோம். ஆர்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். வெல்கம் சார். தேங்க்யூ சார். வாங்க. வரேன் சார். ஏய், கோச்சிக்காதீங்க சேர்மன் சார், சாப்பாடு நிறைய இருக்கு.
ஸ்டோர் கிடைக்கும். பொறுமையா போங்க. யோ, அவர் பசில வந்திருக்காரு, வேகமா போகாம என்னையா பண்ணுவாரு? முருகா. போதும் போடா. யோ பின்னாடி போய் வரிசையில் வாயா. பின்னாடி போயானா வரிசையில் வந்துகிட்டு இருக்கோம் எல்லாரும். போயானா? என்னடா முருகா, நீ என்ன இப்படி சோதிக்கிற? ஒழுங்கா லைன்ல வாயா. சேர்மன் சார். ஓ, நீங்க இப்ப சேர்மன் இல்லல்ல? அங்க பாருங்க, உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க.